ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பாறை மீன் குழம்பு. பாறை மீனுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் அரிசி, 2-3 பாதாம் அல்லது முந்திரி போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருங்க. வறுத்தரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் இது நல்லா போட்டு நல்லா தாளித்து நல்லா பொரிய விடணுங்க. நல்லா ரா ஸ்மெல் போய் நல்லா ஒரு அரோமா கிடைக்கும். அந்த அரோமா வரும்போது கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்க்கணுங்க. சின்ன வெங்காயம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. தக்காளி நான் இங்கே பெரிய தக்காளி எடுத்துருக்கங்காட்டி ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேங்க. வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயை நல்லா எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சிடணும். வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா போட்டு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. புளி, தக்காளி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணுங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுது போட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி, தக்காளி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் போடணும். சிம்மில் வச்சுருங்க. எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த பாறை மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கும். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் டி நரம்பு மண்டலத்திற்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் B12 நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. மீன் அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்து, கொலஸ்ட்ராலை ரொம்ப குறைச்சிருங்க. கடைசியாக இந்த மாதிரி 15 மினிட்ஸ் கழித்து மீன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த மாதிரி அதை ஊற்றி கலந்து விட்டிங்கன்னா அருமையான மீன் குழம்பு. தேங்க்யூ.